ரிக்வேதத்திலிருந்தே இந்திரனுடைய செய்திகள் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பத்தில் முதல்ல ரிக்வேதத்தில் தான் இந்திரனை பற்றிய செய்தி வருது. அதை வந்து வடமொழி இலக்கிய வரலாற கைலாசநாத குருக்கள்னு ஒரு ஆள் எழுதியிருக்காரு. காலச்சூடு வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல்ல அவர் ரிக்வேதத்தை பற்றி சொல்லப்பட்ட சமயத்திலேயே இந்திரனை பற்றி வந்து 3 வகையாக பிரித்து அவர் சொல்லுவார். அவன் வந்து வானத்தை சார்ந்தவன், மண்ணை சார்ந்தவன், வானம் மண்ணும் இரண்டையும் சார்ந்தவன்கார். அவரை எல்லாம் வர்ணிக்கப்பட்ட சமயத்திலேயே ஒன்று மண் அல்லது மழை, இந்த 3ஓட தான் சொல்லுவான். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து புகழேந்தி புலவர் பெயரில் உள்ள சித்திரபுத்திர நயினார் நோன்பு வர வருது. இது வந்து ஒரு பெரிய சாமிகள் இருக்காங்க. சாமிகள் இருக்கப்பட்ட சமயத்தில் சாமிகளே வந்து இனி இதை வந்து எடுத்து சொல்லலாம். சொல்லி யாராவது நீங்கள் ஒரு 4-5 பேர், ஏன்னா எனக்கு இல்லை முடியாது, நாங்கள்லாம் வயசாகிட்டோம். செந்தியண்ணாச்சி என்னோட 10 வயசு மூத்தாள். இளைஞர்கள் ஒரு 30-35 வயசில் உள்ளவன் அலைஞ்சு சேகரித்து நீ வந்து இந்த செய்திகளை சேகரிக்கலாம். இது வந்து ஒரு இனத்தை பற்றியினுடைய அடையாளத்தை ஆராய்ச்சியாளர் நிறுவ முடியும். நமக்கு வந்து தமிழர்கள் வந்து பழமையானவர்கள் கீழடின்னு சொல்லினோம்ல, இந்த சான்றுகளை வச்சுக்கிட்டு தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஆளும் செய்ய மாட்டான். ஆராய்ச்சியாளர்கள்லாம் இன்னைக்கு உள்ள நிலையில் இன்னொரு சமூகத்தாரோ அல்லது இன்னொரு ஆராய்ச்சியாளனோ ஈடுபாட்டோடு வந்து செய்வது குறைவு. நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த விஷயத்தை இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொண்டு, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த வேளாண் விஞ்ஞானி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த இடத்துல நான் இப்போ வந்து நிற்கிறேன்னா அதுக்கு என்னுடைய தம்பி கலையரசு முக்கியமான காரணம். அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை 2 புத்தகத்தை முதல்ல வந்து வெளியிட்டோம். செண்பகாமன் பள்ளு ஒரு 80 வருஷம் முன்னால் வந்த டெக்ஸ்ட்டு தான் அது. அதுக்கு பிறகு அது வந்து திரும்ப ரீப்ரிண்ட் வரலை. அதை திரும்ப போடணும் அப்படின்ட்டு ஒரு முறை போட்டார். தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வந்து வெளியிட்டார். அவருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லிடுங்க. அன்பார்ந்த என்ன சொன்னாங்களே ஐயா, இவரும் இதற்கு முன்னாடி பேசிய ஆக்கா பெருமாள் நடராஜன் ஐயா வந்து உண்மையிலே நம்மளுடைய